வணக்கம் மாணவர்களே, உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்ம நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியானது நீட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி பின்வரும் மாற்றத்திற்கு பொருத்தமான வினை காரணியை அடையாளம் காணவும். அதாவது ஐடென்டிஃபை தி சூட்டபிள் ரியேஜன்ட் ஃபார் தி ஃபாலோவிங் கன்வர்ஷன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெத்தில் பென்சோயிட் வந்து ஆல்டிகைடாக, அதாவது பென்சால்டிகைடாக மாற்றம் அடையுது. ஸோ அதற்காக கீழே வந்து 4 வினைக்காரணிகள், அதாவது 4 ரியேஜன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான விடைன்னு சொல்லி வாங்க நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகு நம்ம முடிவு பண்ணுவோம் எந்த ஆப்ஷன் வந்து இதற்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரைட் மற்றும் அதை தொடர்ந்து ஆசிட் ஒர்க்அப், அதாவது அமிலத்தோட முன்னிலையில் ஹைட்ரலைசிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணணும்னா நமக்கு இது கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ சோடியம் போரோஹைட்ரைட் வந்து ஒரு மைல்டு ரிடியூசிங் ஏஜென்ட், அதாவது மைல்டான ஒரு ஒடுக்க காரணி. ஸோ இந்த சோடியம் போரோஹைட்ரைட் எதற்காக பொதுவாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஆல்டிஹைடை ஓரிணைய ஆல்கஹால், அதாவது பிரைமரி ஆல்கஹாலாக மாற்றம் அடைவதற்கும், கீட்டோன்களை வந்து செகண்டரி ஆல்கஹால், அதாவது ஈரிணைய ஆல்கஹாலாக மாற்றம் அடைவதற்கும் இந்த சோடியம் போரோஹைட்ரைடை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இதற்கு சரியானதாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்னவா இருக்கணும், பென்சால்டிகைடாக மாற்றம் அடையணும் இந்த எஸ்டர் வந்து. ஸோ அப்போ இது சரியான விடையாக இருக்க வாய்ப்பில்லை. சரி, வாங்க இரண்டாவது ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் மற்றும் பெல்லாடியம் பேரியம் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை பார்த்தோன்னே பெரும்பாலானவங்களுக்கு கணிச்சிருப்பீங்க இது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி. இந்த கண்டிஷன் வந்து ரோசமன் ஒடுக்கத்துக்கான கண்டிஷன், அதாவது ரோசமன் ரிடக்ஷனுக்கான கண்டிஷன். ஸோ இந்த ரோசமன் ரிடக்ஷன் படி ஆசிட் குளோரைடு வந்து ஆல்டிகைடாக மாற்றம் அடையும். இந்த இதை பயன்படுத்துகிறப்ப, அதாவது இந்த ரியேஜெண்ட்டை பயன்படுத்துகிறப்ப இந்த மாதிரி நடக்கும். அதாவது அமில குளோரைடு வந்து ஆல்டிஹைடாக மாற்றம் அடையும். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு எஸ்டர் கொடுத்துருக்காங்க, அமில குளோரைடு கொடுக்கல. அப்படிங்கிறப்ப இது சரியான விடையாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து மூன்றாவது ஆப்ஷனுக்கு போவோம். மூன்றாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் மற்றும் அதை தொடர்ந்து அமிலத்தோட முன்னிலையில் ஹைட்ரலைசிஸ் வந்து நடக்குது. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் பற்றி உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒடுக்க காரணி, அதாவது பவர்ஃபுல் ரிடியூசிங் ஏஜென்ட். ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து இது வந்து ஒடுக்கம் பண்ணும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிகைடை வந்து ஓரிணை ஆல்கஹாலாக மாற்றம் பண்ணும், அதாவது பிரைமரி ஆல்கஹாலாக மாற்றம் பண்ணும். அதே போலவே கீட்டோன்களை வந்து செகண்டரி ஆல்கஹாலாக மாற்றமடைய வைக்கும், அதாவது ஈரிணை ஆல்கஹாலாக மாற்றமடைய வைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலத்தை வந்து ஓரிணை ஆல்கஹாலாகவும் எஸ்டர்களை ஓரிணை ஆல்கஹாலாகவும் மாற்றும், அதாவது பிரைமரி ஆல்கஹாலாக மாற்றும். சரி, நம்ம கேள்வியின்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டர் வந்து இங்கே ஆல்டிகைடாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இது சரியான விடையாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து நைட்ரைல் அல்லது அமைடு காம்பவுண்டுகளை பிரைமரி அமீன்களாக மாற்றமடைவதற்கும் இதை பயன்படுத்தலாம், அதாவது ஓரிணை அமீன்களாக மாற்றுவதற்காகவும் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை பயன்படுத்தலாம். சரி, நம்ம ஃபைனல் ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ நம்ம ஃபைனல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், டைபால் ஹச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டைபால் ஹச்சும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒடுக்க காரணி, அதாவது ஒரு ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பல்கி ரிடியூசிங் ஏஜென்ட், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பல்கியாக இருக்கும். சரிங்களா? அதனால இது வந்து ஒரு பல்கி ஒடுக்க காரணி. ஸோ இது பெரும்பாலும் எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா பார்சியல் ரிடக்ஷன், அதாவது பகுதி அளவு ஒடுக்கம் நடத்துவதற்காக இதை பயன்படுத்துவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர் இருக்கு. எஸ்டரை வந்து முழு அளவு ஒடுக்கம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பிரைமரி ஆல்கஹால், அதாவது ஓரிணை ஆல்கஹால் கிடைக்கும். இதே இது வந்து பகுதி அளவு ஒடுக்கம் பண்ணணும் அப்படின்னா எஸ்டர் வந்து எதோட நின்றோம், ஆல்டிஹைடோட நின்றோம். சரி, இந்த வினைக்காரணியை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரைல்களை ஆல்டிஹைடாக பகுதியளவு ஒடுக்கம் பண்ணுவதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதே போலவே எஸ்டர்களை ஆல்டிஹைடாக மாற்றுவதற்காக இந்த டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடை பயன்படுத்துகிறாங்க.
ஸோ இதன்படி நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெத்தில் பென்சோயிட் வந்து பென்சால்டிகைடாக மாற்றம் அடையணும். இது வந்து ஒரு எஸ்டர், எஸ்டர் வந்து ஆல்டிகைடாக மாற்றம் அடையணும். ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப இது சரியான விடையாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன. சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 4 தான். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி உங்களுக்கு வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.